இது வந்து நம்ம ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு குழுவுக்கு கொடுக்கிற பயிற்சி, குழுவுக்கு அந்த தகுதியை மேம்படுத்துறதுலாம் நிறையவே செய்யறோம். பல சமயங்கள்ல வந்து தனிப்பட்ட அந்த வழிகாட்டல் நிறைய பேருக்கு தேவைப்படும். அந்த வழிகாட்டல்ங்கிறது ஒரு படிப்பு சார்ந்து மட்டுமோ வேலைக்கு சார்ந்து மட்டுமோ இல்லாது, அவனுடைய சூழல், அவனுக்கு இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனைகள், குடும்பம் சார்ந்து அவனுக்கு இருக்கிற மன அழுத்தம், சமூகம் சார்ந்து அந்த தனி மனிதனுக்கு இருக்கிற பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் அவன் வழிகாட்டும் போது அவனுடைய அது ஒட்டுமொத்த அந்த வேலை சார்ந்த விஷயங்களுக்கும் அது பயனளிக்கக்கூடியதா இருக்கு. அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து உங்களை அணுகுறாங்களா? நிச்சயமா அழுகிறாங்க சார். நான் வந்து ஒரு தடவை புதுக்கோட்டையில வேலை பார்க்கறப்ப ஒருத்தர் இந்த ஜுவனைல் ஹோம்ஸ் இருக்கு பாருங்க, அதுல வந்து அதை பத்தி ஒருத்தர் சொன்னார். சொல்றப்ப ரொம்ப திறமசாலி அந்த பையன், நல்ல குடும்பத்துல இருந்து வந்த பையன். ஆனா அவனுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுனால அவனுடைய அறிவு எல்லாத்தையும் வந்து தப்பா பயன்படுத்தி பெரிய அளவுக்கு அறிவு சார்ந்த ஒரு கிரிமினல் ஆயிட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னப்ப எனக்கு வந்து மனசுல வந்து ரொம்ப அது பட்டது. இப்ப நான் எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜுவனைல் ஹோம்ல இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்தோம்னாலும் சரி, சாதாரணமா அவங்களுடைய டீவியன்ட்டா இருக்கிறது, சின்ன ஒரு விஷயத்துக்கு ப்ரோவோக் ஆகிறத தவிர அவங்களுக்குள்ள எத்தனையோ திறமைகள் இருக்கு. இப்ப இந்த அளவுக்கு யாரும் நிறைய பேர் அப்படி போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்கள வந்து அவங்களுடைய அந்த பரிமாணத்தை குறைக்கணும். அந்த ஒரு வெறி இல்லாம அவங்களுக்கு வந்து ஒரு இதை கொண்டு வரணுன்றதுக்கு கவுன்சிலிங், யோகான்றத சில பேரை வச்சு அங்க ஏற்பாடு பண்ணி அங்க செய்யறது ஒரு பக்கம் பண்ணிட்டு, சாதாரணமா இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த சுய மதிப்பீடு, அவங்களை பத்தி இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் எஸ்டீம், அது வந்து இந்த சில பேருக்கு அந்த யதார்த்தமாவே அவங்களுக்கு தெரியாது. பாக்குறப்ப அவங்களுக்குள்ள சில பேர் அந்த ரொம்ப நம்ம படிச்சிருக்கோம், ரொம்ப பெரிய வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வந்து ஒரு கற்பனையில இருந்துகிட்டே அந்த யதார்த்தத்துல எல்லாத்தையும் விலகிட்டு அவங்க உலகத்துக்குள்ள அவங்க ஒரு இதா இருந்துட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு தரம் இருப்பாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப வித்ட்ரானா வந்துட்டு அவங்களுடைய திறமையை கூட முன்னிறுத்த முடியாத அளவுக்கு வித்ட்ராயல் சிண்ட்ரோம்ல இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட வேலை வாய்ப்பு அலுவலகத்துல நான் வந்து இது வந்து ஒரு பர்சனலா யாருடைய ஐடென்டிட்டியும் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கிறது இல்ல. இப்ப நான் பாத்தீங்கன்னா சைக்காலஜி, எம்எஸ்சி மாதிரி படிச்சுட்டு கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் படிக்கிறது ஒரு பக்கம் தான். ஆனா அதுக்கு மேல வந்து வாழ்வு தழுவிய புரிதல், அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு, சில நேரங்களில் பாத்தீங்கன்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, அதே மாதிரி புரோக்கன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, அந்த குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய அந்த சூழல் வந்து சரியில்லாம இருக்கிறப்ப அந்த பையங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிறது இல்ல. சில பேருக்கு வந்து நம்ம என்ன படிக்கிறோம், என்ன மாதிரி அக்கறையா இருக்குன்றது கூட பெற்றோர்களுக்கு புரியக்கூடிய ஒரு சூழல் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரங்கள்ல நம்ம அவங்க வீட்டுல கூட போய் அவங்கள வந்து அதை புரிய வைக்கிறது, இவங்களையும் புரிய வைக்கிறது, அந்த மாதிரி அந்த ஃபேமிலி பேஸ்டாவும் ஒரு சூழலை உருவாக்குறது, அலுவலகத்திலையும் ஒரு சூழலை உருவாக்குறது. சில பேருக்கு வந்து அந்த நேரத்தை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவங்களை வந்து பேச வச்சு 4 பேர் முன்னால வந்து ரெகக்னைஸ் பண்ண வைக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணி அவங்க கையை பிடிச்சு குழந்தைய கூட்டிட்டு வருவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு கட்டம், 2வது கட்டம், அப்படியே தன்னால வந்து அப்புறம் பின்னால அவங்க வந்து ஒரு சோசியலைஸ் பண்ணக்கூடிய மாதிரி அந்த மாதிரி விஷயங்களும் நான் நிறைய அனுபவங்கள் நான் பார்த்திருக்கேன் பர்சனலா. அது வந்து ஒரு டாக்டருக்கும் ஃபாதருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அது எக்ஸாக்டா தான் வந்து ஃபாதருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்போசிட்டான இது இருக்கும். பெரிய காரணங்கள் ஒண்ணுமே இருக்காது, சின்ன சின்ன ஈகோ கிளாஷ் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒரு 2 பேரையும் வந்து சரியா புரிய வச்சு பண்ணக்கூடிய மாதிரி வாய்ப்புகளும் இப்பெல்லாம் நிறைய அந்த மாதிரி அந்த உளவியல் சார்ந்த ரீதியில ஒவ்வொருத்தருடைய தனித்தன்மையை புரிஞ்சுக்கிற வச்சு அவங்களை நம்ம ரெகனைஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தாக்க அது ஒரு இப்ப நிறைய வந்துட்டு இருக்கு சார் அந்த மாதிரி. இப்ப